السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وصدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم ادعوا الله وأنتم موقنون بالإجابة واعلموا أن الله لا يستجيب دعاء من قلب غافل الله. وصدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மக்கத்துக்கு அமான் மதீனத்து சீமானாகிய எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தில் துஆவை பற்றி சொல்லும் போது துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் நம் பணிவை காட்டுவதற்காக வேண்டியும் நம் பொறுமையை பார்ப்பதற்காக வேண்டியும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் துஆவை பற்றி சொல்லி காட்டுகிறான். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நிச்சயமாக நான் நெருக்கமாக தான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அழைக்கக்கூடியவன் அழைத்தால் அவரின் அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். எனவே அவர்கள் எனக்கு பதிலளிக்கட்டும், அதாவது என் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழட்டும் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் என்னை கொண்டு அவன் நம்பிக்கை கொள்ளட்டும், அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ளட்டும். எனவே லஅல்லஹும் யர்ஷுதூன், இதனால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகுவார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறான். அன்பானவர்களே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். அழைக்கக்கூடியவன் அழைத்தால் கண்டிப்பா யார் பதிலளிக்கிறார்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனே பதில் சொல்றான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அவனே வசனத்தில் இப்போது நம்ம ஒரு சிஎம் இடத்தில் நம்ம போய் கூப்பிடுறோம் என்று சொன்னா அந்த சிஎம் நம்மளுக்கு பதிலளிப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி அந்த சிஎம் நம்மளுக்கு பதிலளிச்சாருன்னு சொன்னா நம்ம மனசுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை அவருக்கு நம்மளுக்கு பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவாரு என்று நம்ம நம்புறோம்ல. அதுவே இந்த அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அவனே வச்சு ஆட்சி செய்யறவன், அப்படியாப்பட்ட ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா அழைக்கக்கூடியவன் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அப்பொழுது நாம் இந்த எந்த அளவுக்கு அவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? அது தேவையுடையவன் அந்த சிஎம்மின் மீது நம் தேவையுடையவன், சில தேவையுடையவனாக இருக்கிறான் அந்த சிஎம், அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த தேவை அற்றவனாக அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் மீது நாம் தேவை வைக்கிறது, நம்மளுடைய நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், துஆ கேட்பது எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபத்தி. பதிலளிக்கப்படும் என்று உறுதி கொண்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எந்த உள்ளம் துஆ செய்யும் போது பொடுபோக்காக அலட்சியமாக வேறு சிந்தனை இருக்குமோ அந்த துஆவிற்கு பதிலளிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் ரவாஹு திர்மிதியில் வருது. அன்பானவர்களே,
அப்பொழுது ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்க? பொடுபோக்காகவும் அலட்சியமாகவும் இன்னும் வேற நம்ம உள்ளம் வேற ஒரு சிந்தனையில இருக்கும் போது அப்படியாப்பட்ட துவாவே அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலளிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது நாம் துவா செய்யும் போது எந்த அளவுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தருகிறார்கள். எப்படி நாம் துவா செய்ய வேண்டும்? நாம் துவாவுக்கு கையேந்தியவுடன் நாம் அங்கிட்டு திரும்புறதும் இங்கிட்டு திரும்பி நம் உள்ளத்தை அலட்சியமாக சிந்தனை வேற பக்கம் வைத்திருக்கிறோம், இன்னும் பொடுபோக்காக கேட்கிறோம், அலட்சியமாக இருக்கிறோம். இப்படி கேட்காமல் அல்லாஹ் நம்மளுக்கு முன்னால் இருக்கிறான் என்று நம்பிக்கை வைத்து அவன் நம்மளுக்கு முன்னால் இப்ப நாம் ஒருத்தர் இடத்தில் தேவை கேட்கிறோம் என்று சொன்னால் அவர் நம் முன்னால் இருந்தால் எவ்வளவு கண்ணியம் கொடுப்போம், அதை விட பல மடங்கு அல்லாஹ் இடத்தில் நாம் கண்ணியம் கொடுத்து கேட்க வேண்டும் அன்பானவர்களே. இன்னும் நாம் துவா செய்யும் போது அல்லாஹ் இடத்தில் நாம் பொறுமையுடனும் அவன் மேல் நம்பிக்கை வைத்தவனாகவும் கேட்க வேண்டும் அன்பானவர்களே. துவா முறையை பற்றி வரலாறுகள் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவதாக அவர்கள் எப்படி துவா கேட்க வேண்டும்? நல்ல எண்ணத்துடன் துவா கேட்க வேண்டும். அவர்கள் நல்ல எண்ணத்துடன் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாரு, அவரை பத்தி நீங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் மௌத்தா போயிடணும், அவர் கைகால் விளங்காம போயிடணும், அப்படி இதுவா கேட்க கூடாது. உங்களுடைய எண்ணத்துல உங்களுக்கு அவர் எவ்வளவுதான் கெடுதல் செஞ்சிருந்தாலும் அவருக்கு நீங்க நல்லதை நினைச்சு அவருக்கு நீங்க துவா செய்ய வேண்டும் அன்பானவர்களே. அடுத்ததாக அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்தவனா நீங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது நம்மளுக்கு இப்போ ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு தேவையை கேட்கும் போது அவர் மகிழ்ச்சி ஆகும்படி நாம் பேசினாதான் அவர் மகிழ்ச்சி ஆகுவாரு. அப்படி அவர் புகழ்ந்தவனா நம்ம ஆரம்பிச்சாதான் அவர் மகிழ்ச்சி ஆகுவாரு. அப்படி இல்லை என்று சொன்னா அவர் புகழாம நம்ம வாட்டுக்கு அவர் இலக்காரமா பேசி நம்ம வாட்டுக்கு ஆரம்பிச்சோன்னு சொன்னோம்னா அவர் நம்ம தேவைக்காக வேண்டி உதவி செய்வாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா இடத்தில் நம்ம எப்படி கேட்க வேண்டும்? அவனை புகழ்ந்தவனாக நம்ம கேட்டோம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான் அன்பானவர்களே. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னவனாக ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது நம்ம தந்தை இடத்தில் ஒரு தேவை வேண்டும் என்று சொன்னால் நம் முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவோம்? நம்ம அம்மாட்ட போய் சொல்லுவோம். நம்ம அம்மாட்ட போய் சொல்லி அதற்கு பிறகு அவங்க நம்ம அத்தாட்ட சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நம்மளுக்கு அந்த தேவை நடக்கும். எதனால? அத்தாவுக்கு தன் மகனை விட தன் மனைவி மேலதான் பாசம் அதிகமாக இருக்கும். அதனால முதல்ல அவங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலாவதா அவங்க அந்த தேவையை முடிச்சு கொடுப்பாங்க. அதே போன்றுதான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவையை நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்வைத்து கேட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்வான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நாம் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உலக நலனையும் மறுமை நலனையும் சேர்த்து கேட்க வேண்டும். எப்படி? நம் உலக நலனை மட்டும் இப்ப இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? உலக நலனை மட்டும் அதிகமாக கேட்டுவிட்டு மறுமையுடைய நலனுக்காக வேண்டி நம்ம அதிகமாக கேட்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க இப்ப உள்ள வாழ்க்கையை விட அதிகமா மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அதிகமா துஆ செய்யுங்க என்று சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு நேரம் நம் முறைகளை பற்றி பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் இப்போ நம்ம ஒரு மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, இல்ல எங்க ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி, அதற்கு தேவை ஒழுக்கம். அப்ப அல்லாஹ் தஆலா துஆவுக்கும் ஒரு ஒழுக்கம் வைத்திருக்கிறான். அந்த துஆவுடைய ஒழுக்கம் என்று என்ன சொன்னால் முதலாவதாக ஹலாலான உணவையும் ஹலாலான வருமானத்தையும் பேணுதலாக இருக்க வேண்டும். அப்ப நம் ஹலாலான உணவை சாப்பிடுவனாகவும் இன்னும் ஹலாலான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவனாகவும் இருந்தோம் என்று சொன்னால் நம் துஆவை கண்டிப்பா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அவசரப்படாதீர்கள், என்னிடத்தில் கேட்கும் போது நீங்க அவசரப்படாமல் பொறுமையுடன் கேளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும்? நம் முடிஞ்ச அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்க வேண்டும் சொன்னா நமக்கு இப்போ ஒரு தேவை கேட்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு எப்ப அது நலனோ என்று தெரிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேவையை நம்மளுக்கு அந்த ஆஜத்தை நம்மளுக்கு கொடுப்பான். அப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நம்ம கேட்கும் போது அல்லாஹ் இடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா நமக்கு நல்லதான் என்று பார்ப்பான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அதை நம்மளுக்கு கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் இடத்தில் கேட்ட உடனே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அதிருப்தி ஆயிடக்கூடாது அன்பானவர்களே. அடுத்ததாக பாவமான காரியங்களை பற்றி நாம் அதிகமாக துஆ கேட்க கூடாது. இன்னும் உறவினர்களை துண்டிப்பவர்களாக துஆ கேட்க கூடாது. அப்படி துஆ கேட்டா அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் அவ்வளவு துஆ செய்யக்கூடாது என்று இது ஒழுக்கத்தில் ஒரு முறையாக என்று சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நாம் துஆ செய்யும் போது நம் பணிவுடன் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. பணிவுடன் செய்ய வேண்டும் என்று பணிவுடன் நாம் செய்வது சிறந்ததாகும் என்று வரலாறுகளில் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக எந்தெந்த நேரத்தில் துஆ செய்தால் கபூலாகும் என்று சொல்லி காட்டுகிறார்கள்.
முக்கியமா தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் நான் கேளுங்கள், முதல் வானத்துக்கு வந்த அன்பானவர்களே, முதலாம் வானத்திற்கு வந்து என்னிடத்தில் நீங்க துஆ கேளுங்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, என்னோட அடியார்களே உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, நான் பூர்த்தி செய்வேன், நான் தேவையற்றவனாக இருக்கிறேன், நான் பூர்த்தி செய்யறேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு தஹஜ்ஜுடைய நேரத்துல வந்து கேட்கிறான் அன்பானவர்களே. அப்புறம் ஒவ்வொரு நேரம் வக்து முடிஞ்சு ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் நாம் துஆ செய்ய வேண்டும். இன்னும் நம் நோன்பு நாட்களில் நம் நோன்பு திறப்போமே இஃப்தார் நேரத்தில், அந்த நேரத்தில் துஆ செய்தாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து வைக்கிறான் அன்பானவர்களே. அப்பொழுது இந்த இதெல்லாம் நம் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.